தமிழ் சினிமால ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். ஒரு படம் கதைக்களத்திலயோ இல்ல ஒரு டாபிக்லயோ பெருசா வரவேற்பு பெற்று ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சுன்னா, அதை தொடர்ந்து பல படங்கள் அதே ஸ்டைல்ல படத்தையும் சீக்வன்சஸையும் இணைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டாபிக்லயும் ட்ரெண்ட் செட் பண்ணின படங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2011ல வெளிவந்த காஞ்சனா படமும் 2012ல வெளிவந்த பீட்சா படமும் தான். இதுக்கு முன்னாடி பல பேய் படங்கள் வெளிவந்து ஹிட் ஆகியிருந்தாலும் ட்ரெண்ட் செட் பண்ணது இந்த ரெண்டு பேய் படங்கள் தான். காஞ்சனா பல கமர்ஷியல் காமெடி பேய் படங்களுக்கு வழிவகுத்துச்சு. பீட்சா ரொம்ப திகிலான பேய் படங்களுக்கு வழிவகுத்துச்சு. அப்புறமா 2014ல வெளிவந்த கத்தி படம் விவசாயம் அப்படின்ற டாபிக் அழுத்தமா காட்டி இட்டாகி விவசாயிகளோட கஷ்டத்தை காட்டின படம். கத்தி படத்தை தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்கடா பாவிகளா அப்படின்னு பல படங்கள் விவசாயத்தை காப்பாத்துறேன்னு விவசாயிகளையும் அவங்களோட கஷ்டத்தையும் ஓவர் டோஸா கொடுத்திருந்தாங்க. பூமி, காப்பான், பூமராங், சுல்தான், லாபம் உட்பட எக்கச்சக்க படங்கள் விவசாயிகளுக்காக வந்துச்சு. கடைசியில தமிழ் சினிமா கிட்ட இருந்து விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னு கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில கடைசி விவசாயி படம் மூலமா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. அடுத்து பா ரஞ்சித்தோட கருத்தியல் தான் இன்னமும் தீண்டாம இருக்கு, சமூகத்துல மேல கீழன்னு பாகுபாடு பாக்குறாங்கன்னு வன்முறை செய்யறவங்களை எதிர்த்து சமத்துவம் பேசினாரு. அதை தொடர்ந்து பரியரும் பெருமாள், அசுரன், மண்டேலா, கர்ணன், அயலி அப்படின்னு பல படங்களும் சமத்துவம் புரட்சியை பத்தி வெளிப்படையா பேசுறது எடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது பாகுபலி படம் பண்ண ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு படத்தை ரெண்டு பாகமா எடுக்கிற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணதுதான். பாகுபலிக்கு அப்புறமா புஷ்பா, கேஜிஎஃப், கல்கி, பொன்னியின் செல்வன் ஒரு படத்தை ரெண்டு பாகமா எடுக்கிறது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்த ட்ரெண்டிங் யாருன்னு பார்த்தா நம்ம லோக்கி தான். ரெட்ரோ சாங்ஸ் அப்படின்றத பல படத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபைட் சீனுக்கும் சீரியஸான ஒரு விஷயத்திலும் பயன்படுத்தினாரு லோக்கி. இப்போ எல்லா படத்திலயும் ரெட்ரோ பாடல்களை பயங்கரமா பயன்படுத்துறாங்க. மேலும் மிஷின் கண்ணியும் துப்பாக்கி கலாச்சாரத்தையும் ட்ரெண்டிங்ல கொண்டு வந்ததும் லோக்கி தான். அதை தாண்டி விக்ரம் படத்துல ரோலெக்ஸ்னு ஒரு கேமியோ ரோல் வச்சாரு. இப்ப எல்லா படத்திலயும் ஆளுக்கு கேமியோ வச்சுக்கிட்டு இருக்காங்க.